இதில் இருக்கிறது வந்து தாமரைக்கிழங்கு. தாமரைக்கிழங்கு வந்து இப்போ வந்து எல்லா இடம் விற்று கொண்டு இருக்கணும். 30 லட்சம். இன்றைக்கு என்ன மாதிரி மிளகறி இந்த விலையா? இன்றைக்கு என்ன மாதிரி? 300 1 கிலோ வந்து கத்திரிக்காய் 300. அவ்வளோ கத்திரிக்காய் அது குமிச்சு இருக்கு. தக்காளி தக்காளி என்ன விலை? நிறைய பலாப்பழம் இங்கே பாருங்க, நிறைய பலாப்பழங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முதல் முருங்கைக்காய் விலை வந்து சரியான உச்சத்தில் ரெண்டாவது, கிட்டத்தட்ட 2000 ரூபா 2500. ஆனால் இப்போ என்ன விலைன்னு தெரியாது. வந்து ஒரு கீழ் மாடி வந்து ஒரு பரபரப்பாக இருக்குன்னு சொன்னால் வாழைப்பழங்கள் தான் வந்து இதர வாழைப்பழம், கதலி வாழைப்பழம், வேறு பப்பா பழங்கள்னு சொல்லி பல வகைகள்லாம் நீங்கள் வேறு ஏராளமான வாழக்கூடியலிங்க. ஏராளமான பப்பா பழம். எவ்வளோ குமிச்சு வச்சு 1 கிலோ 600 ரூபா. இதில் இருக்கிறது வந்து தாமரைக்கிழங்கு. தாமரைக்கிழங்கு வந்து இப்போ வந்து எல்லா இடம் விற்று கொண்டு இருக்கணும். முதல் சிங்கள ஏரியாக்களை விற்றது, இப்போ வந்து தமிழ் ஏரியாக்களை விற்று கொண்டிருக்கோம். ஆனால் அது நல்லன்னு சொல்லி செலரோத்துக்கு. அதே மாதிரி பார்த்தா முருங்கங்காய் வந்து இப்போ வந்து 600 ரூபாவா. இந்த வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து 350 ரூபா, 1 கிலோ 350 ரூபா. இந்த வெங்காயம் வந்து 300 ரூபா. இந்த வெங்காயம் 300 ரூபா, இது 350 ரூபா. இதில் பெரிய வெங்காயம் பாருங்க. இப்போ என்னென்னா யாழ்ப்பாணத்தில் பெரும்பான்மை கோயில்கள் வந்து கொடியேறின காரணமாக மரக்கறி எல்லாம் விலையில் வந்து உச்சத்தை தொட்டிருக்கிறோம். ஆனால் வந்து மரக்கறியை விலை குறைவாக. என்ன பிரச்சனைனா காலங்காத்தால் ஆக்கள் கூடன்றதால பேட்டியல் எடுக்க முடியாமல் இருக்குது. மற்றபடி சந்தையை காட்டலாம் இதில் பார்த்தா தெரியும் அப்படி பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கேன் சந்தை. கத்தரிக்கெல்லாம் என்ன கலர் ரெண்டு பாருங்க, கட்டும் கலரில் இருக்குது, தனி கலரில் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக வந்து கீரையெல்லாம் வச்சுருக்கு. வந்து ஒரு பிடி வந்து 800 ரூபா. இந்த வெள்ளாரை இருக்குது, இந்த ஃப்ரெஷ்ஷான வெள்ளாரை. இந்த கீரையை பாருங்க, கீரையும் வந்து 800 ரூபா. ஃப்ரெஷ்ஷான கீரை இந்த அடுக்கப்பட்டு கொண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அகத்தியிலே எல்லாமே இருக்குது, கோவாயில் எல்லாமே இருக்குது. முருங்கையில் உடை இருக்குது, முருங்கையில் உடை ஒரு படி 50 ரூபா அப்படி வேறு. ஃப்ரெஷ்ஷான கேரட்டுகள். தக்காளி பழம் 1 கிலோ 200 ரூபா. தக்காளி பழம் வந்து 1 கிலோ 200 ரூபா. போஞ்சி போஞ்சி வந்து 450 ரூபா 1 கிலோ. லீக்ஸ் வந்து 1 கிலோ 350. கேரட் வந்து 450. அதாவது கோவா என்ன விலை? கோவா வந்து 400 ரூபா. இந்திய விலை வந்து கரண்டிய விலை வந்து பார்க்குறோம்.
ஒரு கிலோ வந்து கத்திரிக்காய் 300. அவ்வளோ கத்திரிக்காய் அது குமிச்சு இருக்கு மேலே சின்னவேலி சந்தையில் வந்து குமிஞ்சு வேறு கூட கத்திரிக்காய் இருக்குது. இதுக்கு வந்து விலை குறைவு எல்லாமே வந்து விலை குறைவு. ஓ இந்த இடத்துல வந்து ஒரு நீட்டாக அடுக்கப்பட்டிருக்கு. இதில் இந்த விலையை வந்து கேட்டு அறிவோம். கத்தரிக்காய் என்ன விலை? 1 கிலோ கத்தரிக்காய் வந்து 1 கிலோ 350 ரூபா. உருளைக்கிழங்கு 200 ரூபா 180 ரூபா. ரெண்டு விதத்தில் போகுது. மற்றது கேரட் வந்து 400 ரூபா. மற்றது பீட்ரூட் நோமலாக வந்து நல்ல பீட்ரூட் வந்து 200 ரூபா போகுது. பைத்தங்காய் வந்து 350 ரூபா 1 கிலோ. வெண்டிக்காய் 150 ரூபா. புடலங்காய் 160 ரூபா போகுது. துபாய் பூசணி 160 ரூபா. பெரிய வெங்காயம் பெரிய 140 ரூபா. தக்காளி பழம் 200 ரூபா. அது பாவக்காய் வந்து 70 ரூபா. பாவக்காய் தான் இப்போ விலை கூட்டியிருக்கு. மற்ற எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு. மிரக்கறி எல்லாமே பார்ப்போம் என்னென்ன விலையில் வேறு மிரக்கறி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பார்க்குறதில்ல தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா 200 வரும். தக்காளி பழம் வந்து 200 ரூபா 1 கிலோ வந்து. நிறைய மிரக்கறிகள் இருந்து துபாய் பூசணி நிறைய துபாய் பூசணி இருக்கு. சின்னவேலி சந்தை வந்து கூட பரபரப்பாக இயங்கி கொண்டு இருக்குது. சின்னவேலி சந்தை வந்து பரபரப்பாக வந்து 1 கிலோ தக்காளி பழம் வந்து சின்னவேலி சந்தையில் 200 ரூபா. அன்றைக்கு பாருங்க போல தக்காளி பழம் இது வந்து 1 கிலோ பம்பா வெங்காயம் வந்து இது வந்து பம்பா வெங்காயம் வந்து 120 ரூபா. வேறு போல மேலே வேணுங்க. வந்து 180. மிரக்கறி சந்தை கோஞ்சிக்காய் எல்லாமே இருக்குது. அடுக்கி வச்சுருக்கு. இது பார்த்தீங்கன்னா முருக்கங்காய் இருக்குது. முருக்கங்காய் பிரசான மிரக்கறிகள் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி சந்தையில் என்னென்ன மிரக்கறிகள் இருக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டு போவோம். நோமலாக எல்லாட்டும் விலை கேட்டு அரைஞ்சிட்டேன். பார்த்து கொண்டு போவோம் இந்த சந்தை எப்படி இருக்கு. பொதுவாக எல்லாமே இருக்கு. பிரசான லீக்ஸ் எல்லாமே லீக்ஸ் கோவா தக்காளி பழம் வந்து 180 ரூபா 1 கிலோ.
துபாய் பூசணி எல்லாம் இருக்குது. ₹150 ஒரு கிலோ தேசிக்காய். தக்காளி பழம் என்ன விலை போகுது? 200 தக்காளி பழம். பார்க்கலாம் 180 200 அப்படி போகும். ஒரு எலியாக்கலாங்க. ₹550 550 ட்ரெஸ் வாங்கி ₹550. ₹50 பச்சைமிளகாய். ₹450 பச்சைமிளகாய். சின்ன வேலி மரக்கடி சந்தை எவ்வளோ பரபரப்பாக வாங்கி கொண்டு பாருங்க. வெத்தில சீவல் அதில் வந்து மேலே வாங்கி கொண்டெல்லாம் மேல் தளத்தில் தான் வந்து மரக்கறிகள் எல்லாம் விற்கிற இடம். கீழே வந்து பழங்கள். எவ்வளோ காலமாக சின்னவெளி சந்தையில் வேலை செய்கிறீங்க? 30 வருஷமா. இன்றைக்கு என்ன மாதிரி மரக்கறி விலை? இன்றைக்கு என்ன மாதிரி விலை குறைவா? முருக்கங்க 500 என்ன? கத்தரிக்காய் 300. 250. இன்றைக்கு வந்து மரக்கறிகள் சின்னவெளி சந்தையில் மலிப்பேன் கூடுதலாக வாருது. இப்போ இந்த சின்னவெளி சந்தைக்கு வந்தால் மலிவாக வாங்கி கொள்ளலாம். 500. சரி அண்ணா, நன்றியா. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கிங் வந்து வாயின பார்க்கிங் இருக்குது. மற்றது தினவேல் சந்தைக்குள்ளே வந்தால் கூட நீங்கள் பலசரக்கு பொருட்கள் வாங்கி கொள்ளலாம். பாருங்க, எல்லாமே கருவாட்டில் இருந்து எல்லாமே இருக்குது. பருப்பு, அரிசி, உளுந்துன்னு சொல்லி எல்லாமே இருக்குங்க. மற்ற நீங்கள் பானைகள் எல்லாமே இங்கே வாங்கி கொள்ளலாம். பாருங்கள், பானை, சுளகு, வேறு உடுப்பு கூட வாங்கி கொள்ளலாம். இங்கே மெலிவாக வாங்கி கொள்ளலாம். பாருங்க, இந்த கோயிலுக்குரிய எல்லாம் இருக்குது. பொருட்கள் மற்ற கத்திகள், சட்டிகள் எல்லாமே வந்து திருநெல்வேலி சந்தையில் வெளிவாக வாங்கி கொள்ளலாம் வந்தீங்கன்னு சொன்னால். மற்ற முட்டை, கருவாடு எல்லாமே வந்து திருநெல்வேலி சந்தையில் வாங்கி கொள்ளலாம். உளுந்து, அதாவது வாழைப்பழங்கள், வேறு வாழை இலைகள் எல்லாமே இருக்குது. ஃபுல்லாகவே வந்து வாழைக்குழி எல்லாம் அடுக்கி வச்சுருக்கு. கதலி வாழைப்பழம், இதர வாழைப்பழம், கப்பல் வாழைப்பழம்னு சொல்லி நிறைய பழங்கள்லாம் அடுக்கி இருக்குது. ஃபுல்லாகவே வந்து வாழைக்குழி எல்லாம். நிறைய பலாப்பழம் இங்கே பாருங்க, நிறைய பலாப்பழங்கள். விளாட் மாம்பழம், கருத்த குழம்பு நிறைய. குழம்பு மாம்பழம் வந்து ஒரு 600 1000.
ஒரு பப்பா பழம் வந்து 1 கிலோ 120. திண்ணவேலி சந்தைக்கு தான் இன்றைக்கு வந்த நாங்கள் மரக்கறின்ற விலைகள் மற்ற பழங்கண்ட விலைகள் இங்கே கேட்டு அறியத்தான் வந்து நாங்கள் வாங்க சந்தைக்குள்ளே போவோம்.